உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பலாக்கொட்டை காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். ஏற்கனவே வந்து பலாக்கொட்டை தொக்கு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பலாக்கொட்டை காரக்குழம்பு வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். அந்த ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் விடலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் ஆகும். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 3 தக்காளி நல்லா பழமாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இன்னும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கிட்டோம். ஒரு கத்திரிக்காய் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிட்டோம் பாருங்க, அதெல்லாம் அப்படி ஆயிடுச்சு, கலர் மாறிடுச்சு. இதை நல்லா போட்டு வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன், 2 விசில் போட்டு தோல் உரித்து வச்சுருக்கேன் பலாக்கொட்டை. இந்த பலாக்கொட்டையை போட்டுக்கலாம். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இல்லை பிரியாணி கூட பண்ணுவாங்க. இதனுடைய நான் தொக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். அது வந்து தயிர் சாதம், லெமன் சாதம் கூட போட்டுக்கலாம். இது வந்து காரக்குழம்பு மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக உருளைக்கிழங்கு பதிலாக இதை போடலாம். நம்ம இந்த பலாக்கொட்டை இதெல்லாம் சீசன் தான் கிடைக்கும். அதான் நம்ம இந்த மாதிரி சீசனில் வாங்கி இதெல்லாம் செய்யணும். கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் வேகணும். கத்திரிக்காய் கொஞ்சம் வேகட்டும். குழம்பு கொஞ்சம் சுண்டி வரட்டும். நல்லா கொதிச்சு வருது. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். புளி போட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் சுண்டுட்டோம். அதாங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பலாக்கொட்டை காரக்குழம்பு ரொம்பவே அது டேஸ்ட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பாங்க. பாய்.